ஹலோ மக்களே 602வது எபிசோட்ல பெறலாம். போன எபிசோட் பார்த்தா சாஞ்சி உசப்பு எந்திக்கிறாங்க. அதான் சாஞ்சி உடம்புக்குள்ள நம்ம நாமி தான் இருக்கா. என்னன்னு பார்த்தா அவன் அடிச்சு நொறுக்கிட்டு போயிட்டான். பிரவுன் பீரியடோ படுத்து கிடக்குறான். கடைசியில் என்னன்னு பார்த்தா சீசர் அவன் எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டான். 4 வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் சொதப்பிருச்சு. ஆனா இப்போ சொதப்பவே சொதப்பாது. இப்போ மாசா காட்ட போறேன், ஒரு பெரிய டிஸ்ட்ரக்ஷனை காட்ட போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதுல இன்னொரு பக்கம் என்னன்னு பார்த்தா நம்ம சாஞ்சி ஜோரோவை வந்து அந்த ஸ்மைலி விலங்கு துரத்திக்கிட்டே வருது. துரத்தி கொண்டது வந்து இல்லாம அங்க ஸ்ட்ரெயிட்டா வந்து கேண்டிஸா இருக்கு. அதை வர எடுத்து சாப்பிட்டுருச்சு. அது சாப்பிட்டுட்டியாடா என் செல்லமே, இனிமேல தான்டா ஆட்டமே இருக்குன்னு சொல்றான். ஏதோ ஒரு புது பிளான வர பண்ணி வச்சிருக்கான் அவன். எல்லாரும் அந்த வீடியோவே பாத்துக்கிட்டு இருக்காங்க. சூப்பர் முழிக்கிறான். என்னதான்டா இங்க நடக்கு அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு ஒரு நல்ல சாப்பாடு நான் தந்திருக்கேன்ல, அது நல்லா இருக்குல்லன்னு சொல்லிட்டு அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். சீசர் என்பதை சுத்தி இருக்க எல்லாரும் என்னடா அந்த கிரியேச்சர் திரும்பி ஒன்னு சேர்ந்து வந்துகிட்டு இருக்கு, இப்ப என்னதான்டா நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு G5 வீரர்கள் எல்லாருமே ஒன்னா நின்று பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. டேய் அது கேண்டியை சாப்பிட்டுருச்சுடா, இதுக்காண்டி தான்டா வெயிட்டிங் பண்ணிக்கிட்டு இருந்தோம், சூப்பரா பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான் சீசர். என்னன்னு பார்த்தா உள்ள அது கொஞ்சம் கொஞ்சமா உருக ஆரம்பிக்குது. இப்ப புதுசா ஒண்ணு பிறக்க போகுது பாருங்கன்னு சொல்றான் அவன். புதுசா ஒண்ணு பிறக்க போதா, என்னடா பிறக்க போகுதுன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. இது ஒரு பெரிய தவளையா இருக்குன்னு சொல்லிட்டு லூஃபியும் பாத்துக்கிட்டு இருக்கான். சரிடா நீ திரும்பி பிறந்து வாடா ஸ்மைலின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். உள்ள இருக்க கேண்டி எல்லாமே கரைய ஆரம்பிச்சிருச்சு. சடனா பார்த்தா அது அப்படி உருகுது. கொஞ்சம் கொஞ்சமா ஸ்மைலிக்கு எல்லாமே தெரிய ஆரம்பிக்குது. ஸ்மைலி சாப்பிட்டோன்னு ஒரு மாதிரி வித்தியாசமா பண்ண ஆரம்பிக்கி. டே பின்னாடி ஏதோ ஒன்று நடந்துகிட்டு இருக்குடா, வாங்கடா ஜெட் வகுத்துல ஓடுவோன்னு சொல்லிட்டு மாஸ்டர் நோக்கி ஓடுவோன்னு சொல்லிட்டு எல்லாரும் வேக வேகமா ஓடிக்கிட்டு இருக்கானுங்க. மாஸ்டர் காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு, டே இந்த கேண்டியை சாப்பிட்டோன்னு இது என்னடா வித்தியாசமா பண்ணுதுன்னு சொல்லிட்டு சாஞ்சி சோரோலாம் பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. உள்ள இருந்து அது உருக ஸ்மைலி கொஞ்சம் கொஞ்சமா கோவப்பட ஆரம்பிக்குது. டென்ஷன்ல அங்க இங்க எல்லாத்தையும் கக்க ஆரம்பிக்கி. அங்க என்னன்னு பார்த்தா அங்க ஒரு கார்ட் இருக்கு, அதுல ஆப்பிள்ஸா இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா கரையுது. மோனாட்டு வெறுகோலா என்ன பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. மொத்த கேண்டியும் கரைஞ்சோன்னு அதுக்கு புதுசா என்னமோ ஒண்ணு பண்ண ஆரம்பிக்கி. ஸ்மைலி அப்படி லிசார்டு மாதிரி கோவத்தில் நின்னுகிட்டு இருக்கு. என்னடா பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு ஜோரோ சாஞ்சி ஓடணும் எல்லாருமே ஸ்டாப் ஆயிட்டாங்க. அதுவோ கத்திக்கிட்டே இருக்கு. மேல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா உருக ஆரம்பிக்கி. நல்ல வேலை பார்த்தாடா ஸ்மைலி, உன்னைய பார்த்து ரொம்ப நாளாச்சு, திரும்பி நீ யாருன்னு காட்டுன்னு சொல்றான் அவன். அவங்க ஒரு நேரம் பண்ணிக்கிறதுல கீழே என்னன்னு பார்த்தா ஆப்பிளா இருக்கு. அந்த ஆப்பிள் சடனா வந்து டெவில் ஃப்ரூட்டா மாறுது. மாஸ் டிஸ்ட்ரக்ஷனை உருவாக்க போகுதுடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா அங்க கீழே கிடக்குறது ஏதோ ஒரு டெவில் ஃப்ரூட் மாதிரி இருக்கு. டெய்லி இப்படி சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு சாஞ்சே ஷாக் ஆகுறான். என்னன்னு பார்த்தா ரோஸ் கலர்ல இருந்து பர்பிள் கலர்ல மாறுது. ஓடுங்கடான்னு சொல்லிட்டு ஜெட்டு வேகத்துல இவனுக்கு வேற திசையை நோக்கி ஓடுறானுங்க. இது சடனா ரிசர்ச்சர் நோக்கி அனல் வேகத்துல வந்துகிட்டு இருக்கு. ஸ்மைலி என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்றானே ஒண்ணுமே புரியல. அது வெடிக்கவும் மாட்டுக்கு. ஆனா இவனோட ஃபாலோ பண்ணி வருது. ஸ்ட்ரெயிட்டா இவனுக்கு தொட்டோன்னே காலு ஃபுல்லுமே வெள்ளையாக ஆரம்பிக்குது. சடனா கல்லு மாதிரி உரையிறானுங்க. எங்களை காப்பாத்துங்கன்னு சொல்றான். சடனா என்னன்னு பார்த்தா உறைஞ்சிட்டானுங்க அவனுங்க. டே என்னடா ஓடிட்டு வந்து ஃப்ரோசன் ஆயிட்டான்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க. என்னடா பண்ண சொல்லிட்டு ஜெட்டு விதத்துல போறாங்க. எல்லாரும் பாடியும் அப்படி உரையுது. கல்லாய் நிக்கிறானுங்க. ரிசர்ச்சர் எல்லாருமே சாக ஆரம்பிச்சிட்டானுங்க. மாஸ்டர்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே ஓடுறாங்க. டே என்னோட எக்ஸ்பெரிமெண்ட் சூப்பரா ஒர்க் ஆகுதுடா, இந்த வாட்டி தோக்கலடா நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கடைசியா நடந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல என்ன தோத்துருச்சுன்னா, என்னதான் அவனுக்கு பாய்சனை இழுத்தாலோ அவனுக்கு அங்க இருந்து எஸ்கேப் பண்ண பார்த்தானுங்க. ஆனா இந்த வாட்டி அப்படி கிடையாடா. எல்லாரும் பாடியும் வந்து நான் ஃப்ரோசன் ஆக்கி லாக் ஆக்கி அவங்கள கொன்றவே செஞ்சிருவேன். அவங்க உடம்பு பேரலிசிஸ் ஆயிரும் சொல்லிக்கிட்டு இருக்கான். இதாண்ட ஒரு பெர்ஃபெக்ட் வெப்பன் சினோகுனி எப்படி இருக்கு, நல்லா இருக்கா, உங்களுக்கு மரணத்தை காட்டிக்கிட்டு இருக்குன்னு சொல்றான். எல்லாரும் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா இறக்க ஆரம்பிச்சுட்டானுங்க. உரையிறானுங்க. பாய்சன் பட அங்க இருக்க காப்பாத்துங்கன்னு சொல்றாங்க. எல்லாரும் சாலிடா மாறுதானுங்க. என்னன்னு பார்த்தா அண்டர் வேர்ல்ட்ல இருக்க எல்லா புரோக்கரும் இதைத்தான் பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. மாஸ்டர்னு சொல்லிட்டு கத்துறாங்க. பார்த்தா உறைஞ்சிட்டானுங்க இவனுங்க. என்னதான்டா நடக்கு, இந்த டிவில நடக்கிறது எல்லாமே உண்மையா, எல்லாரும் சாவுறானுங்க. சீசர் அவளையே கொன்றான்னு சொல்லிட்டு முழிக்கானுங்க. டே இது எங்கடா பிலிம் எடுக்கிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு G5 உள்ளவங்க ஷாக் ஆகுறாங்க. டே இது கண்டிப்பா இந்த இடம் தான்டா, பின்னாடி பாருங்கடான்னு சொல்லிட்டு மிரண்டிட்டானுங்க. பார்த்து அந்த பர்பிள் கலர் அப்படியே மொத்த இடத்தையும் பரவிக்கிட்டு வருது. டே இது நம்ம மேல பட்டுச்சுன்னா நம்மளும் ஃப்ரோஸ் ஆயிருவோம், எங்கடா ஓடுதுன்னு சொல்லிட்டு ஷாக்ல நிக்கிறானுங்க. இந்த ஐலண்ட் முழுக்க கேஸ் ஆயிருச்சுன்னா நம்மளால தப்பிக்கவே முடியாதுடா, நம்மளால ஏதாச்சும் நுழையணும். சீசர் எங்களை சாவடிச்சிடாத, கதவை திறன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க G5 ஆளுகள் எல்லாருமே. இதுக்காண்டி தான் சீசர் எல்லாத்தையும் வெளியே வச்சு லாக் பண்ணிருக்கான். இதுல ஒரு பக்கம் என்ன பார்த்தா முகிவரா லூஃபி குரூ வேற வெளியே தான் நிக்கிறானுங்க. என்னன்னு பார்த்தா உசைப்பு நாமே தான் காட்டுறாங்க. இவனுக்கு இன்னும் உயிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உசப் நின்னுக்கிட்டு இருக்கான். ஆனா ஏகப்பட்ட அடிபட்டு இருக்கு. டே ரொம்ப நன்றிடா, நீ தாண்டா எங்களை காப்பாத்தின அப்படின்னு சொல்லிட்டு உசப் பேசிக்கிட்டு இருக்கான். கேஸ் டெண்டை போட்டதுக்கு அப்புறம் நீ எங்களை காப்பாத்திருக்கேன்னு சொல்லிட்டு உசப்போ வந்து கோபப்பட ஆரம்பிக்கிறான். சாஞ்சி இந்த அயன் பைப்பை இதுல இருந்து நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உசப் கத்துறான். டே நாமின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கா. அவ உடனே டிசப்பாயின்மெண்ட் ஆயிட்டான். என்னைய பத்தி ஏன்டா டிசப்பாயின்மெண்ட் ஆகுறன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிக்கிட்டு இருக்கா. இவ்வளவு பெருசா இருக்கு, இதே எப்படிடா மூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. சடனா பார்த்தா உசப் நகட்ட பாக்குறான். பார்த்தா அது மூவாகவே மாட்டுக்கு. பிரவுன் பீரியடா அதுல மாட்டிக்கிட்டான். பிரவுன் பீரியட் கொஞ்சம் இருடா, உன்னை நான் காப்பாத்துறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. நீங்க நிப்பாட்டுங்கடா அப்படின்னு சொல்றான் பிரவுன் பீரியட். செத்துறாதடா பிரவுன் பீரியட்னு சொல்லிட்டு கத்துறான். நான் ஒண்ணு சாக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனே அதுல இருக்கிறதெல்லாம் புடிச்சு தள்ளிட்டான். மாசா எந்திரிச்சு நின்னுக்கிட்டு இருக்கான். டே சீசர் உன்னை விட மாட்டேன்டா, உன்னை
உன்னை மன்னிக்க மாட்டேன்னு சொல்றான் அவன். முதல்ல என் குருவை காப்பாத்தாம நான் நிம்மதியை சாக முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ப்ரௌன் பியர்டு. டேய் இவ்வளவு அடிபட்டுக்கு நீ எப்படிடா போவன்னு சொல்லிட்டு நாமி கட்டிக்கிட்டு இருக்கா. நாங்களும் அங்கதான்டா போகணும், வாடா அந்த குழந்தைகளை காப்பாத்திட்டு அவன் கதையை முடிப்போன்னு சொல்றான் உசப். பேசிக்கிட்டு தான் இருக்கானுங்க. பர்பிள் கலர் ஸ்மோக் அப்படியே பறந்து வருது. இவ்வளவு பெரிய ஸ்மோக் எதுக்கு இங்க வருது ஒண்ணும் புரியலன்னு சொல்லிட்டு உசப் பாக்குறான். டேய் இது பாய்சன் கேஸ்ன்னு சொல்றான் ஒரு பக்கம் ப்ரௌன் பியர்டு. பாய்சன் கேஸ்ன்னு ஷாக் ஆயிட்டானுங்க. இப்ப நம்ம என்ன பண்ணன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே பண்ண முடியாம முழிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. டேய் நீங்க ரெண்டு என் முதுகு பின்னாடி ஏறுங்கன்னு சொல்றான் அவன். இதுல ஒரு பக்கம் என்னன்னு பார்த்தா புரூக்கு சாஞ்சி கினிமோனு எல்லாம் ஜெட்டு வேகத்துல ஓடி வரானுங்க. டேய் எப்படியாச்சும் நம்ம இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போகணும்னு சொல்லிட்டு அனல் வேகத்துல போறானுங்க. ஃபுல் ஸ்பீட்ல ஓடிக்கிட்டு இருக்கானுங்க. அது ஸ்ட்ரைட்டா இவனை நோக்கி தான் வந்துகிட்டே இருக்கு. கொஞ்சம்னா இவனால ஒட்டிரும். டேய் நம்ம சாக போறோம் சொல்லிட்டு கத்துறானுங்க அவனுங்க. பார்த்தா அந்த பாய்சனோட ரொம்ப வேகத்துல ஓடுறானுங்க. ஜெட்டு வேகத்துல ஓடிக்கிட்டு இருக்கானுங்க. இதாண்டா என் ஃபுல் ஸ்பீடுன்னு சொல்லிட்டு ஒரு மிஸ்டீரியஸ் அனிமல் ஓடிக்கிட்டு இருக்கடா பாருங்கடான்னு சொல்றானுங்க. என்னன்னு பார்த்தா அது ஒரு டிராகனு. இது ஒரு மித்திக்கல் கிரியேச்சர்டா, ஆனா இது சின்னதா இருக்குன்னு சொல்லிட்டு வர பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. அதை புடிச்சிட்டோம்னா பறந்து போயிடலாம்னு சொல்லிட்டு பிளான போடுறானுங்க. டேய் இது இன்னும் இருக்கதான் செய்யுதுடா, இது பறக்கும்டா, நம்ம இது மேல ஏறிடும்னு சொல்றானுங்க. இது நல்ல ஐடியா, ஓட வர முடியலன்னு சொல்லிட்டு டேய் டிராகன் இருடான்னு சொல்லிட்டு சாஞ்சி ஜெட்டு வேகத்துல போறான். டேய் சோரோ சாஞ்சி எங்கதான்டா ஓடிக்கிட்டு இருக்கானுங்கன்னு சொல்லிட்டு லூஃபி பாக்குறான். பார்த்தா ரோபினோ நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்கா. டேய் சாமுராய்க்கு மொத்த உடம்பு கிடைச்சிருச்சுடான்னு சொல்றாங்க. எனக்கு அந்த காலு வேணும்னு சொல்றானுங்க. டேய் இப்ப அது முக்கியம் இல்ல, என் ஃப்ரெண்ட காப்பாத்தணும்னு சொல்லிட்டு லூஃபி சாஞ்சரவே செஞ்சுட்டான். குரல ஒசத்தனோன்னு சீப்ரசன் ஸ்டோன் வேலை பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. டேய் முகிவரா அவனுக்கெல்லாம் உன் ஃப்ரெண்ட்ஸ் ஆடா, இப்படி ஆயிருச்சடா அப்படின்னு சொல்லிட்டு சீசரும் நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த பாய்சனை உரிய ஆரம்பிச்ச அடுத்த செகண்ட் உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஃப்ரோசன் ஆயிருவானுங்க, அவனுங்களும் சாகத்தான் போறானுங்கன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கான் சீசர். வெளியே இருக்க எவனுமே இனிமேல் சர்வே பண்ண முடியாடா, உன் ஃப்ரெண்ட்ஸு கதை முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான்டா அவனுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா சொல்லிக்கிட்டே இருக்க நேரத்துல சடனா ஏதோ ஒரு டோர் ஓபன் ஆகுது. என்னன்னு பார்த்தா அந்த டோரை ஓபன் பண்ணோடனே இவனுங்க அப்படி கீழே சரியிறானுங்க. அவன் எங்க இவங்களை இறக்கி விடுதானே தெரியல. டே லூஃபி 400 மில்லியன் பெரி பவுண்டில் உள்ளவன், வார்லாடு நேவி சோல்ஜரு எல்லாருமே இனிமேல் வேஸ்டடா, எல்லாருமே சாக நோக்க போக போறீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா இவனுங்களே அந்த கேஸ் அட்டாக் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னன்னு பார்த்தா சோப்பரங்க தான் இருக்கான். என்னடா இப்படி ஆயிருச்சு, லூஃபியை மத்தவங்களே நான் காப்பாத்தணும், நான் என்ன பண்ணணும்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கான். இந்த ஃபார்முலா வேற நான் யூஸ் பண்ணணும், நான் இதை கண்டுபிடிச்சிட்டேன், இதை நான் வேஸ்ட் ஆக கூடாது, என்ன பண்ணலாம்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கான். சடனா ஒரு பேப்பர் இவனை நோக்கி ஒரு அட்டாக் உழுது. இந்த பேப்பர் எங்க இருந்துடா வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சோப்பர் பாத்துக்கிட்டு இருக்கான். எதுவும் நீ பண்ணாதன்னு சொல்லிட்டு யாரும் எழுதி அனுப்பியிருக்காங்க. யாருடா எது எழுதி அனுப்பியிருக்கான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான் சோப்பர். யார் எழுதி அனுப்புனே தெரியல, ஷாக்ல பாத்துக்கிட்டு இருக்கான். இங்க என்னன்னு பார்த்தா அந்த ஒரு கேஜ் அப்படியே வந்து கிரெயின் மூலமா பறந்து வந்துகிட்டு இருக்கு. ஸ்மோக்கர் டசிக்கி நீங்க வந்துட்டீங்களா, எங்களை காப்பாத்த வந்துட்டீங்களான்னு சொல்றானுங்க. பார்த்தா உள்ளே அவனுங்க மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க. மக்களேன்னு சொல்லிட்டு டசிக்கி பாஞ்சு வாரா. என்னன்னு பார்த்தா இவங்களும் வெளியே வந்துட்டாங்க. இந்த கூண்டுக்குள்ள அந்த பர்பிள் கேஸோ பறந்து வந்துகிட்டு இருக்கு. இவங்களும் சாக தான் போறாங்க. இந்த லெபார்டரியை நல்லா கிரியேட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம் பிராங்கி. ஆமான்னு சொல்றா ரோபின். டசிக்கி ஷாக் ஆகுறா. இத மாதிரிலாம் நீ ஈஸியா தூக்கிடுவல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரோபின் ஒரு பக்கம் அவ சைடுல இருந்து எல்லாத்தையும் சொல்றா. என்ன நீங்க ரிலாக்ஸா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு டசிக்கி ஷாக் ஆகுறா. ஆமா நம்ம என்ன செய்ய முடியும், ஒன்னும் பண்ண முடியாதுல்லன்னு சொல்றான் ஒரு பக்கம் லூஃபி. வெறுகோ நான் இங்க பாப்பன்னு நினைச்சு கூட பாக்கல, இந்த இடத்துல நம்ம ஒன்னும் தோக்க போக போறது இல்ல, என் பிளான் சொன்னபடிதான் போய்கிட்டு இருக்கு, இன்னும் நம்மளுக்கு டைம் இருக்குன்னு சொல்றான். சண்டை போடுமான்னு சொல்லிட்டு லாக் ஆக்குறான். ஓகேன்னு சொல்றான். பார்த்தா நம்மளுக்கு ஏதோ பிளான் முதல்ல இருந்தே வச்சிருக்கானுங்க. அதோட முடியாது கிடைச்ச சொல்லி சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பெல் பட்டன் மறந்துடாங்க. See you bye.